கிளினிக் வர்றவங்களா இருக்கட்டும், இல்லை ஜென்ரலாக நம்மக்கிட்ட யார்கிட்டயாவது ஃபோனில் பேசி நம்ம ஏதாவது ஒரு யோசனை சொல்கிறவங்க அந்த மாதிரி ஏதாவது கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அவங்க அடுத்த வார்த்தை என்ன கேட்குறாங்கன்னா, இந்த சாப்பாடெல்லாம் நான் ஏன் சாப்பிடக்கூடாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ அசைவ உணவு நீங்கள் இப்போ எடுத்துக்கிறாதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ அதெல்லாம் வந்து நான் ஏன் எடுத்துக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பேக்கரியில் செய்கிற சமோசா, பேக்கரி ஐட்டம்ஸ் எதுவுமே எடுத்துக்கிறாதீங்க, பாலில் சம்மந்தப்பட்ட ஐட்டத்தெல்லாம் எதுவுமே சாப்பிடாதீங்க அப்படின்னா, அதெல்லாம் ஏன் சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் கால்சியம் இருக்கு பாலில். இந்த மாதிரி நிறைய கேள்விகள், சந்தேகங்கள் இது மாதிரிலாம் வந்து நிறைய இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது இப்போ நிறைய கிளினிக் வரவங்க எல்லாருமே இப்போ இந்த விஷயத்தை செய்யாதீங்க அப்படின்னா ஏன் செய்யக்கூடாது, அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குங்கள அப்படின்ற மாதிரி தான் கேட்குறது. இப்போது ஒரு சின்ன விஷயம்தான், உங்கள் நண்பர் யாரோ ஒருத்தர் கூட கூட்டு போகிறீங்க. கூட கூட்டு போகிறப்ப ஒரு பெரிய ஒரு ஏரி, அந்த ஏரி வந்து தண்ணி நிறைய இருக்குது. அதில் ஒரு பெரிய குளம் மாதிரி வச்சுக்கோங்க, நல்ல ஒரு பெரிய குளம், ஒரு ஏரி ஏதோ ஒன்று. அதில் கூட்டு போகிறீங்க. கூட்டு போயிட்டு உங்களுக்கு வந்து நீச்சல் தெரியும், ஆனால் அந்த நண்பருக்கு வந்து நீச்சல் தெரியாது. உங்கள் நண்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போனோடனே இந்த ஏரியை பார்த்தோன்னே டம்முன்னு குதிச்சு நீச்சல் அடித்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்கள் நண்பரை வந்து நீங்கள் இறங்கு நீ இப்போ இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார் அடுத்த வார்த்தையை, இல்லைப்பா எனக்கு நீச்சல் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஆக்சுவலாக அவருக்கு நீச்சலே தெரியாது. நீச்சல் தெரியாதவரை பிடிச்சி நீ உள்ள குதி அப்படின்னு சொன்னால் அவர் எப்படி குதிப்பார், ஏன்னா அவருக்கு வந்து அது தெரியாது. இதே மாதிரி தான் இப்போது உங்களுக்கு வந்து நீச்சல் தெரியும், நீங்கள் குளத்துல குதிச்சு நீங்கள் அந்த கரை கூட போயிட்டு வருவீங்க, அதை பற்றி பிரச்சனையே இல்லை. இப்போ அவருக்கு வந்து நீச்சல் தெரியாதவரை போய் குதினா குதிக்க மாட்டார். இன்னைக்கு இந்த மாதிரி தான் பல பிரச்சனை இருக்கு. இப்போ நமக்கு செலவழிக்க தெரியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சம்பாதிக்கிறது ஃபர்ஸ்ட் கற்றுக்கணும். கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம செலவழிக்கிறத பற்றி யோசிப்போம். எதுவுமே இல்லாமல் நான் செலவழிக்கணும் அப்படின்னு யோசிச்சா அதை நம்மளால செலவழிக்க முடியாது. அப்போ செலவழிக்க தெரியும்னா முதல்ல சம்பாதிக்க தெரியணும். நான் எக்ஸாம் போய் நல்லா எழுதணும் அப்படின்னு நல்ல ஒரு மாணவனாக இருந்து ஒரு எக்ஸாம் போய் நல்லா எழுதணும் அப்படின்னா அந்த மாணவன் வந்து அந்த புத்தகத்தில் இருக்க எல்லாத்தையுமே அன்னைக்கு என்ன எக்ஸாமோ அந்த எக்ஸாமுக்கு எல்லாத்தையுமே படிச்சிருந்தா மட்டும்தான் இப்போ எக்ஸாம் எழுத முடியும். இதே மாதிரி தாங்க நம்ம ஏன் சாப்பிடக்கூடாது, இப்போதைக்கு நீங்கள் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நமக்கு எல்லா பிரச்சனைக்கும் மூலதனமே வந்து செரிமான பிரச்சனை தான். நமக்கு செரிக்க தெரியல, அதுதான் உண்மை. இதே மாதிரி தான் நம்ம எல்லாமே. செரிக்க தெரிஞ்சுக்கங்க, அதுக்கப்புறம் என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம்.